ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை படித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ரைட், இன்றைக்கு ஞானத்தை குறித்து படிக்கிறோம். ஞானம், வாட் இஸ் விஸ்டம்? தெய்வீகமானது. நாலேஜ், விஸ்டம் இஸ் டிவைன். ஓகே, நாலேஜ் இஸ் ஹியூமன். அறிவு மனிதனுடையது, ஞானம் தேவனுடையது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ புரிந்து கொள்ளுங்க. ஞானம்னா என்ன? எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் ஹல்லேலூயா. ஞானம் தெய்வீகமானது. இட் பிலாங்ஸ் டு காட். விஸ்டம் பிலாங்ஸ் டு காட். நாலேஜ் பிலாங்ஸ் டு மேன். ஓகே, அப்புறம் விஸ்டம் இஸ் சூப்பர் நேச்சுரல். விஸ்டம் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஞானம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு. அறிவல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு தான் ஞானம். ஹல்லேலூயா. அடுத்தது விஸ்டம் இஸ் ஹெவன்லி. விஸ்டம் இஸ் ஹெவன்லி. அது பரலோகத்துக்குரிய ஒரு காரியம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல். விஸ்டம் இஸ் ஸ்பிரிச்சுவல். விஸ்டம் என்பது என்னது? ஞானம் என்பது என்னது? ஆவிக்குரியது. முதல்ல அது தெய்வீகமானது, ரெண்டாவது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு, அது மூன்றாவது அது ஆவிக்குரியது. அது என்னது? ஆவிக்கு உரியது. ஸ்பிரிச்சுவல். விஸ்டம் இஸ் ஸ்பிரிச்சுவல். நாலேஜ் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல், விஸ்டம் இஸ் ஸ்பிரிச்சுவல். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஞானம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. ஞானத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு அது தேவனை அறிகிற அறிவை கொடுக்கிறது. ஆமென். ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்னா ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் அவனை தேவனை அறிகிற அறிவை அவனுக்கு கொடுக்கிறது. இப்போ தேவனை அறிகிற அறிவு, ஞானம் எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் நாட் சம் ஹியூமன் நாலேஜ். அது ஏதோ மனுஷனால் உண்டாகிற ஒரு அறிவு அல்ல. அது ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்டது? கர்த்தரை அறிகிற அறிவு என்பது எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது என்றால், இட்ஸ் எ ரெவரன்ஷியல் ஃபியர். ஆமென். அது மரியாதைக்கு உரிய ஒரு பயம். அது பயந்து நடுங்குகிற ஒரு பயம் அல்ல, மரியாதைக்குரிய ஒரு பயம். இட்ஸ் எ ரெவரன்ஷியல் ஃபியர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும். அப்படிமான பயம் இருக்கிறது. பாவத்தினால் வரக்கூடிய ஒரு பயம், அல்லது ஏதாவது நடந்து விடுமோ என்கிறதுனால வருகிற ஒரு மரண பயம். இந்த பயம் எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய மகிமைக்கு முன்பதாக நான் நிற்க தகுதி இல்லாதவன்கிறதுனால வருகிற ஒரு பயம். ஹல்லேலூயா, ஆமென். ஏசாயா அவர் தரிசனத்தை பார்த்த பிறகு அவர் அந்த தரிசனத்தை பார்த்தவன சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். அப்ப ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்துக்குரிய ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞானம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால், எப்படிப்பட்டதுன்னா, then you will understand the reverence, fear of the Lord, that is worshiping him and regarding him as truly awesome. அவரை எப்படி பயத்தோடு பக்தியோடு உண்மையான ஒரு மனதோடு நம்ம எப்படி அவரை ஆராதிப்பது என்பதே முதல் ஞானம். ஹல்லேலூயா. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் விஸ்டம். ஞானம் நமக்கு வரும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் வரும் பொழுது அவனுக்குள்ள முதல்ல வருகிறது என்ன அப்படின்னா, தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு உணர்வு உண்மையாகவே அவனுக்குள்ள என்ன செய்கிறதுனா வருகிறது. அதுதான் உண்மையான ஞானம். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் நிறைய வைஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு வைஸ்மேன்? சாஸ்திரிகள். அவர்களெல்லாம் வைஸ்மேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன் வைஸ்மேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கா, இயேசுவை சாஸ்திரிகள் சந்திக்க வந்தார்கள். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, வைஸ்மேன் கேம் டு see Jesus from east. வைஸ்மேன் they were wise in finding out things. காரியங்களை
அறிந்து கொள்வதிலே, காரியங்களை புரிந்து கொள்வதிலே அவர்கள் அறிவுள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாததை இவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அந்த நாட்களில் என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்னது, வைஸ்மேன். அவங்களுக்கு பேர் என்னது, வைஸ்மேன், நாஸ்திரிகள் என்று சொல்வார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானிகளை, சாஸ்திரிகளை கூடுவாங்க, ஜோஷியக்காரரை கூடுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வைஸ்மேன் என்று அழைக்கப்பட்டார்கள். தோஸ் டேஸ் தே were all called wise men because they had the wisdom, they had the knowledge about the hidden things. மறைந்திருக்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு என்ன இருந்தது, ஞானம் இருந்தது. அதனால தான் அவங்களை என்ன கூப்பிட்டாங்க, வைஸ்மேன்னு கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். Who gives us wisdom? God gives us wisdom. ஆறாவது வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானம் என்பது அறிவினாலோ நம்ம படிக்கிறதுனாலோ நமக்கு வருவது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்னால வருவது அல்ல, புத்தியினால வருவது ஞானம் அல்ல. விஸ்டம், ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா, இட்ஸ் a gift from God. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வெகுமானம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். Who gives us wisdom? God gives us wisdom. அதில் தான் வாசிக்கிற ஆறாவது வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் தருகிற ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இட் இஸ் ஸ்கில்ஃபுல் அண்ட் காட்லி விஸ்டம். இட் இஸ் ஸ்கில்ஃபுல் அண்ட் காட்லி. தேவன் கொடுக்கிற ஞானம் தெய்வீகமானது. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்டது, உலகத்துக்குரிய ஞானம் அல்ல. இது யாருக்குரிய ஞானம்? இட் இஸ் காட்லி நாலேஜ். ஹல்லேலூயா. ஞானம் உள்ள ஒரு மனுஷன்தான் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு இந்த நாட்களில் என்ன தேவை, ஆண்டவர்கிட்ட அதிகமாக நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிவ் மீ விஸ்டம். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் இந்த விஸ்டம் பற்றி பைபிள் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஜேம்ஸ் 1:5. ப்ளீஸ் ரீட் ஜேம்ஸ் 1. ஆமென். விஸ்டம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் வேணாலும் படிக்கலாம், ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கலாம். யூ கேன் ஈவன் ஸ்டடி இன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, யூ கேன் ஸ்டடி இன் எனி யூனிவர்சிட்டி, யூ கேன் ஸ்டடி இன் பைபிள் காலேஜஸ், வேர் யூ வில் நெவர் கெட் விஸ்டம். விஸ்டம் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு எழுதுறாரு, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் அவன் யாரிடத்தில் கேட்க கடவன், தேவனிடத்தில். he need to ask God for wisdom. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன கேட்கணும், ஞானத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் ரெவலேஷன் 13 எடுங்க. என்ன விளங்கும், ஞானம் விளங்கும். ஞானம் உள்ளவர்கள் தான் கணக்கு பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எண்ட் டைம்ஸில், கடைசி காலத்தில் விசுவாசிகள் எப்படி மாறணும்னா, ஞானம் உள்ளவர்களாக மாறணும், புத்தியுடையவர்களாக மாறணும். ஞானம் உடையவர்கள் தான் என்ன செய்ய முடியும், இதை கணக்கு பார்க்கவே முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இது ஏதோ கணக்கு பார்ப்பதல்ல, இது தேவனுடைய தெய்வீக ஞானத்தினால் வருகிற அறிவு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அப்போ ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஞானம் இல்லாதவர்கள் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஞானம் இல்லைன்னா நம்ம யார்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஞானத்தை கொடுக்குறாரு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 1:5 திரும்ப வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஹல்லேலூயா. யாரிடத்துல கேட்க கடவன், தேவனிடத்துல கேட்க கடவன். தேவன் ஞானத்தை கேட்கிறவர்களை தேவன் என்ன செய்யறதில்ல, கடிந்து கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென், ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1:17 வாசிங்க. அதுலேயே 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும்
யாரதொரு மேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆல் த குட் கிஃப்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் above. ஞானம் எங்கிருந்து உருவாகிறது? From where does wisdom comes? எல்லா நல்ல விஷயங்கள். அப்ப ஞானம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஹல்லேலூயா. ஞானம்ங்கிறது என்னது? ஒரு குட் திங். அது எங்க வந்து உருவாகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து நமக்கு உருவாகி தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அதான் நல்ல ஈவுகள். ஆல் த குட் கிஃப்ட்ஸ். அப்ப ஞானம் இஸ் ஒன் ஆஃப் த குட் கிஃப்ட்ஸ். ஹல்லேலூயா. நிறைய குட் கிஃப்ட்ஸ் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் குட் கிஃப்ட்ஸ் என்ன அப்படின்னா ஞானம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல போய் ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவர் இடத்துல என்ன கேளுங்க? ஞானத்தை கேளுங்கள். ஏன்னா ஞானம் எப்படிப்பட்டது? தெய்வீகமானது. ஞானம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஞானம் ஆவிக்குரியது. ஞானம் நம்மை யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறது. ஞானம் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நம்மை கொண்டு தீர்க்க தேவன் கொடுக்கிற அறிவு தான் நமக்கு ஞானம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஞானத்தை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அதிலேயே யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 3. டர்ன் டு ஜேம்ஸ் சாப்டர் 3. ஆமென். verse 13, 14, 15 and 16, 17 வாசிங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை காண்பிக்க கடவன். அப்ப ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள என்ன உருவாகுதுன்னா சாந்தத்துக்குரிய நல்ல கிரியைகள் உண்டாகிறது. நாலேஜ் பஃபத் அப் அப்படின்னா அறிவு உடையவன் பெருமையுடையவனா மாறுகிறான். ஞானமுடையவன் பெருமையுள்ளவனா மாறுறதில்ல, அவன் தாழ்மையும் சாந்தமும் உடையவனாய் மாறுகிறான். அதில் ஒரு மனிதனை பெருமையுள்ளவனா மாற்றுகிறது. நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய டிகிரி வச்சிருக்கிறேன், ஐ ஹோல்ட் சோ மெனி டிகிரிஸ். இது எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? பெருமையை கொண்டு வருகிறது. அறிவு பெருமையை கொண்டு வருகிறது. ஆனால் ஞானம் ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா கொண்டு வருகிறது? சாந்தத்தையும் நல்ல கிரியைகளையும் அவனிடத்தில் கொண்டு வருகிறது. ஏன் கொண்டு வருகிறது அப்படின்னா இந்த ஞானம் உலகத்துக்கு உரியது அல்ல, இது தேவனுக்குரியது. இது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது கர்த்தருக்குரிய குணங்களும் அவனுக்குள்ள வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. கீழே வாசிங்க 18, 14 வாசிங்க. பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? இதெல்லாம் பாருங்க மேலே சொல்லப்பட்ட ஞானம். வைராக்கியம், கோபம், பெருமை, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஞானம்? உலகத்துக்கு உரிய ஞானம். ஹல்லேலூயா. ஆமே. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு உரிய ஒரு ஞானம் உண்டு. இதை யாரு கொடுக்குறானா? நமக்கு தேவன் கொடுப்பது அல்ல. இட் டசன்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். இட் கம்ஸ் ஃப்ரம் டீமன்ஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் த டெவில்ஸ். பிசாசின் இடத்துலேருந்து என்ன செய்கிறது? அது வருகிறது. இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அது அவனுக்கு பெருமையை கொடுக்கிறது. அவனுக்கு என்ன கொடுக்கிறது இல்லை? அது சாந்தத்தை கொடுக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. இஃப் someone calls him as a wise man and he acts foolishly, he is not a wise man. ஹல்லேலூயா. ஆமென். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அன்பு இல்லைன்னா அந்த அறிவு அந்த ஞானமும் தேவனுக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிங்க, கீழே வாசிங்க. பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? இட்ஸ் a worldly wisdom. அப்போ காட்லி விஸ்டம்னு ஒன்று இருக்குது, வேர்ல்ட்லி விஸ்டம்னு ஒன்று இருக்கிறது. காட்லி நாலேஜ்னு ஒன்று இருக்குது, வேர்ல்ட்லி நாலேஜ்னு ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த வேர்ல்ட்லி நாலேஜை யார் நமக்கு கொடுக்குறானா நம்முடைய சூழலை, நம்முடைய அறிவு, நம்ம படிக்கிறது, நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள், நம்ம சந்திக்கிற மக்களிடத்திலிருந்து நமக்கு இம்பார்ட் ஆகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இம்பார்ட்டா புரியுதா? அவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன செய்யுது? வருகிறது. இந்த உலகத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு அறிவு பெருத்து போன ஒரு காலம். அறிவு ஞானம் பெருத்து போன காலம் அல்ல, அறிவு பெருத்து போன காலம். எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? யார்ட்டையாவது ஏதாவது கேட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி என்ன யூனிவர்சிட்டியில் கற்றுக்குறோம்? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, ஃபேஸ்புக் யூனிவர்சிட்டி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி. நம்ம அதெல்லாம் அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ரீல்ஸ் யூனிவர்சிட்டி.
இதையத்தான் நம்ம என்ன செய்கிறோம், சரின்னு நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுப்பதல்ல. இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து உண்டாகிறது? வாசிங்க 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், பாருங்க, லௌகிக சம்பந்தம்னா என்ன? உலக சம்பந்தமானது, அழிந்து போகிற உலக சம்பந்தமான ஞானம். என்ன ஞானம் இது? அழிந்து போகிற உலக சம்பந்தமான ஞானம். எப்படிப்பட்டது? ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் எங்க இருந்து தெரியுமா நமக்கு வந்தது? ஆதாம் ஏவாள் இருந்து உருவானது ஜென்ம சுபாவம். பேய். பாருங்க, இந்த ஞானம் எப்படி தட்டது? பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இந்த ரொம்ப அறிவாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நீங்கள் நெருங்கவே என்ன செய்ய முடியாது. அப்படி பேய்த்தனமாக இருப்பான். அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? பேய்த்தனமாக இருக்கும். பேய்த்தனம்னா புரியுதா? அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? பயங்கர அதீத கோபம், அதீத பெருமை, ஒரு என்ன சொல்றது, அன்கண்ட்ரோலபிள் ப்ரைட். இது யார்கிட்ட இருந்து வந்தது? பிசாசின் இடத்துல வந்தது. இந்த பெருமையினால தான் பிசாசை தேவன் என்ன செய்தார்? தள்ளிவிட்டார். அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான் பரலோகத்தில். தேவனை ஆராதிக்கிறவன். அதுக்கு தான் பாருங்க, ஞானமுடையவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தெய்வீக ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், he starts worshiping God. அவன் தேவனை என்ன செய்யறான்? ஆராதிக்கிறான். அவன் ஆராதிக்கிறதே சொல்லிடலாம், இவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஆமென். கீழே வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும். குடும்பங்களில் ஏன் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா? வைராக்கியம், விரோதம், கலகம். வேலை செய்கிற இடத்துல ஏன் பிரச்சனை? வைராக்கியம், விரோதம், கலகம். சபைக்குள்ள ஏன் தெய்வீக ஞானம் இன்னைக்கு இல்லை? ஒருத்தர் என்ன செய்யறான்? இன்னைக்கு பகைக்கிறான், அன்பு காட்டுவதில்லை. இந்த ஞானம் எங்க இருந்து வருகிறது? பிசாசு கொடுக்கிற ஞானம். கீழே வாசிங்க 17. எங்க இருந்து இப்ப ஞானம் வருது? அப்போ 1:17 என்ன சொன்னோம்? பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்க இருந்து வருது? ஞானம் உலகத்துக்குரியது அல்ல. ஞானம், அதனால தான் முன்னாடியே சொன்னேன், விஸ்டம் இஸ் காட்லி, விஸ்டம் இஸ் டிவைன். விஸ்டம் உற்பத்தி ஆகிற இடம் எது தெரியுமா? பரலோகம். ஹல்லேலூயா. ஹெவனில் ஒரு யூனிவர்சிட்டி ஆண்டவர் வச்சு அங்கே விஸ்டம் உருவாக்கி நமக்கு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அதாவது தான் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானத்தில் குறைவுள்ளவன் யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. இது மனுஷன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது, உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்காது, யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால கிடைக்காது, அந்த புக்கை படிக்கிறதுனால இந்த ஞானம் நமக்கு வராது, சமயோஜித புத்தியினால் இது நமக்கு வருவதில்லை. இது யார் கொடுக்கிறது? தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஞானம். ஹல்லேலூயா, ஆமென். கீழே வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ மேலிருந்து வர்றதெல்லாம் எப்படி தெரியுமா? கிளீனாக இருக்கும். மழை மேலேருந்து வருது. மழையில் என்னைக்காவது அழுக்கு பார்த்துருக்கீங்களா? அது உங்கள் ரூஃபில் பட்டு ஊற்றுற தண்ணி தான் அழுக்காக வரும். ஆனால் டைரெக்டாக மழையை பார்த்தீங்கன்னா பியூராக வரும். ஹல்லேலூயா. ஆகுறீங்களோ அவ்வளோ அழுக்காயிட்டே போகிறீங்க. ஆமென். நிறைய பேர் பரிசுத்தமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, மேலே போகணும். எங்கே போகணும்? மேலே போகணும். எல்லாமே எங்கே இருக்குது? எவ்ரி குட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அபவ். எல்லாம் நல்லதும் எங்க இருந்து வருகிறது? மேல இருந்து வருது. கீழே ஒண்ணுமே நல்லது இல்லை. ஹல்லேலூயா. அதாவது அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானமும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஆமென். வாசிங்க. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நடப்பிக்கிறவர்களாலே. ஆமென். ஞானம் உள்ள ஒரு மனுஷன் எங்க போய் நிற்கிறானோ அங்க முதல்ல உண்டாகிறது என்ன தெரியுமா? சமாதானம். அதனாலதான் இயேசு ஞானம் உள்ளவராக இருந்தார். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? He was full of wisdom. He was full of godly wisdom. Hallelujah. Amen. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? He was full of godly wisdom. Not wisdom, godly wisdom. There are two wisdoms. One comes from the devil and one comes from above. அதனால தான் இயேசு எங்கெல்லாம் போய் நின்னாரோ அங்கே சமாதானம், அங்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த ஞானம் மனிதனால் அறியக்கூடாததை அறிகிற
அறிவு இந்த ஞானத்துக்கு உண்டு. இதான் தெய்வீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ரைட், இப்போ வசனத்தை எடுப்போம். யோபு 28ஆம் அதிகாரம் 12லேருந்து 28 வரைக்கும் வாசிப்போம். ஞானத்தை குறித்து அவர் ஒரு அழகான வெளிப்பாடை சொல்லுவார். படிப்போம். யோபு 28 12லேருந்து 28 வரை 28 வரைக்கும் ஒரு பெரிய இதுதான் படிப்போம். கொஞ்சம் நேரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன கேட்குறாரு? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? கொஸ்டின் கேட்குறாரு. வாசிங்க. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. இப்ப புரியுதா? அது எங்க அகப்படுறது இல்லை? யுகத்தில். அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறார். ஞானம் என்கிற ஒரு தோட்டத்தை அங்கே என்ன செய்றாரு? வச்சு உருவாக்கி அனுப்பிட்டே இருக்கிறார். ஆமென். அது விலை, அதன் விலை மனுஷனுக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஞானத்துக்கு என்ன இருக்கு? ஒரு விலை இருக்கு. அது மனுஷனுக்கு தெரியாது. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விலையை கொடுத்து நம்ம வாங்க முடியாதது ஞானம். ஹல்லேலூயா. Wisdom is priceless. Wisdom is precious. You cannot buy with your money. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியாது? அதை வாங்கவே முடியாது. யாராவது ஞானத்தை வாங்கணும்னு ட்ரை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. வாசிங்க. என்ன சொல்லுது? ஆழமானதுன்னா பாதாளம். பாதாளத்தில் போய் கேட்குறான், ஞானம் இருக்கா? ஞானம் அது சொல்லுது, எங்கிட்ட எங்கப்பா ஞானம் இருக்கு? இப்போ சமுத்திரத்தில் போய் தேடுறான், சமுத்திரத்தில் என்ன இல்லை? ஞானம் இல்லை. வாசிப்போம். அதற்கு ஈடா ஹல்லேலூயா. அதற்கு ஈடாக தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஞானம் இந்த தங்கத்தை விட வெள்ளியை விட விலை மதிப்பு மதிப்பற்றது. என்னது? வித் கோல்ட் அண்ட் சில்வர். ஹல்லேலூயா. அதை எதனால வாங்க முடியாது? கோல்ட் அண்ட் சில்வர்னால வாங்க முடியாது. வாசிங்க கீழே. ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும். அப்பா, எதுக்கு ஈடல்ல? இன்னைக்கு அது கொஞ்சம் பேராவது ஞானம் அடைவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன மேலே ஆசை? தங்கம் மேலே, வெள்ளி மேலே ஆசை. ஒப்பீரின் தங்கத்தின் மேலே அப்படியே சுத்தப்பொன். ஒப்பீரின் தங்கம்ன்றது பியூரஸ்ட் கோல்டு. பியூரஸ்ட் கோல்டு இன்னைக்கு இருக்கானது தெரியல. இந்த ஒப்பீரின் தங்கத்தினால தான் தேவாலயத்தை சாலமன் கட்டுறார். பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பொசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. யூ cannot exchange gold to wisdom. ஞானத்துக்கு தங்கத்தை விலையா நம்ம என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நான் தங்கம் தர ஞானம் கொடுங்க, கிடைக்காது. பிரைஸ்லெஸ். யூ cannot give any price, pay any price to get that. அவ்வளோ விலை மதிப்பு உள்ளது. வாசிப்போம். பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடைய ஒப்பிட்டு பவளக்கல் ஸ்படிகக்கல் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் தரையில் வீதியில் போட்டிருக்காரு ஆண்டவர். இது எல்லாமே இந்த ஞானத்துக்கு என்ன செய்யலாம்? ஒப்பே இல்லை அப்படிங்கிறார். வாசிப்போம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது, எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு. ஹல்லேலூயா. பசும் பொண்ணும் புஷ்பரம். பாருங்க என்ன சொல்றாரு. இன்னைக்கு மனுஷன் இதெல்லாம் தான் போட்டுக்கிறான் இல்லையா? கல்ல, மோதிரம், தங்கம், வெள்ளி, பொன், ஸ்படிகம், பவளம், இது எல்லாத்துக்கும் ஈடாகாத அது ஒன்றுன்னா என்ன தெரியுமா? ஞானம். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் இது என்ன செய்யாது? இந்த ஞானம் ஈடு ஆகவே ஆகாது. அது எங்கே விளைவிக்கப்படுகிறது? எங்கே கிடைக்கிறது? சமுத்திரத்திலும் கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆழத்திலும் கிடைப்பது கிடையாது. ஆழத்தில் கிடைக்கிற பொருட்கள் என்ன அப்படின்னா தங்கம், வெள்ளி, இதெல்லாம் ஆழத்தில் கிடைக்கும். சமுத்திரத்துக்குள்ள கற்கள், ஸ்படிக கற்கள், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். கீழே வாசிப்போம். இப்படி இருக்க ஞானம் எங்கே இருக்கிறது? புத்தி தங்கும் இடம் எங்கே? என்ன கேட்கிறாரு? ஞானம் எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. ஞானம் எங்க இருக்கு? புத்தி தங்கும் இடம் எங்கே? ஒளித்து மறைந்தும் இருக்கிறது. ஜீவனுள்ள மனுஷனுக்கெல்லாம் மறைந்திருக்கிறது. ஆகாசத்தில் உள்ள பறவைகளுக்கும் மறைந்திருக்கிறது.
ம் ம் நாசமும் மரணமும் மரணம் சொல்லுதா, இந்த ஞானத்தை காதில் தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு, ஏன்னா செத்தாதான். அப்புறம் தேவனோ அதன் வழியை அறிவார். யாருக்கு தெரியும்? அது கர்த்தருக்கு தெரியும். காட் நோஸ் வேர் இட் இஸ். தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஹீ நோஸ் வேர் இட், என்ன சொல்றது, எங்க அது உற்பத்தி ஆகிறது, எங்க அது முளைக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். காண்கிறார், நியமித்து, பிரமாணித்து, வழியையும் ஏற்படுத்துகிறார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே. ஹல்லேலூயா, ஆமென். இத்தனை இடத்துல கிடைக்காத ஞானம் யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். God gives wisdom to whom they fear. இதெல்லாம் வாங்க முடியாது ஞானத்தை. யாருக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் 9 நீதிமொழிகள் 9:6 வாசிப்போம். வாசி முடிச்சிருவோம். பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னார். எப்படி முடிக்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு இந்த வசனம். எல்லாம் படித்து பார்த்தா ஹல்லேலூயா. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருப்பீங்க, ஆனால் புரிஞ்சிருக்காது. நிறைய டைம் படிச்சிருப்போம், ஆனால் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அங்கெல்லாம் தேனா கிடைக்காதுப்பா, உனக்கு சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள ஞானம் வரணும்னா நம்ம ஆண்டவருக்கு பயந்தா போதும். ஆண்டவருக்கு பயந்தவர்களிடத்தில் ஞானம் தங்குகிறது. யார் இடத்துல ஞானம் தங்குகிறது? கர்த்தருக்கு பயப்படுறவங்கள்ட்ட ஆண்டவர் ஞானத்தை வச்சிட்டார். ஹல்லேலூயா. படித்தவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட்டம் பெற்றவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது என்ன கொடுக்க தெரியுமா? ஞானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் வருது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அப்படின்னா ஆரம்பிக்கிறது. அதோ நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இட்ஸ் ஜஸ்ட் a beginning of wisdom. Wisdom begins in your life when you fear and tremble God. Hallelujah, amen. இந்த ஞானத்தை பற்றி இவ்வளோ விளக்கம் பைபிளில் இருக்குது. எவ்வளோ நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது பைபிளில், படிக்கலாம். ஆமென். இப்போ இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் சொல்ல, நீ 40 நாள் உபவாசம் போட்டு வாப்பா, இல்லை நீ ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 25 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கா? கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்பட ஆரம்பிச்சிட்டானா அவனுக்குள்ள ஞானம் ஆரம்பமாகிறது. இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னு படிச்சிங்களா? எங்கே படித்தோம்? யோபு சொல்றார், மரணத்துக்கே தெரியலையா இந்த ஞானம் எங்கே இருக்குன்ட்டு. கோமேதகம், ஸ்படிகம், இந்த கல் எல்லாத்துக்கும் மேலானது ஞானம். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மேலானது ஞானம். ஹல்லேலூயா. இது எங்க உருவாகுதுன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும். எங்க உருவாகுது? இது பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம். ஹல்லேலூயா. wisdom begins at heaven and also wisdom starts in a person who fears the Lord. அவனுக்குள்ள ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஞானம் இவ்வளோ எல்லா பிளெஸ்ஸிங்கை விட ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? விஸ்டம். அதுதான் பைபிள் ரொம்ப 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 தெளிவாக நமக்கு எழுது. இப்போ வாசிங்க, நல்லா கவனித்து வாசிப்போம். சில வசனங்களை வாசிப்போம். அதுலேயே நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். 9-10 வாசிட்டோமா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். போதும். இப்ப பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
கீழே சொல்றாரு, போதகத்தையே மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானத்தை யார் அசட்டை பண்ணுகிறா? மூடன். யார் மூடன்? மூடன் யாரு? சிம்பிளா, கர்த்தருக்கு பயப்படாதவன் மூடன். துன்மார்க்கன் கர்த்தருக்கு என்ன செய்யறதில்ல? பயப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதனால சங்கீதம் 1 எழுதுறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காத. ஏன்னா துன்மார்க்கன் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, மூடன் கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. நம்ம சபையில இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஆமென். எது ஞானத்தின் ஆரம்பம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? தீமையை வெறுப்பது. தீமை கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ, கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ அதை நானும் என்ன செய்றேன்? அருவருக்கிறேன். அல்லேலூயா. how many of you got it? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு பயப்படுறதுலாம் என்ன? கர்த்தர் தீமையை வெறுத்தார்னா அதை நானும் என்ன செய்யணும்? வெறுக்கணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பது. worshiping him. அவர் என்ன செய்வது? ஆராதிப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இட்ஸ் நாட் த ஃபியர் ஆஃப் டெத். கர்த்தர் அடிப்பார் என்கிற பயம் இல்லை. கர்த்தர் அந்த ஆராதனைக்கு தகுதியானவர், அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ரெவரன்ஷியல் ஃபியர். இட்ஸ் எ ரெவரன்ஷியல் ஃபியர். ஹல்லேலூயா. தட்ஸ் வை 100% I don't skip worship services. ஆராதனைகளை நான் என்ன செய்யறதில்லை? மிஸ் பண்ணுவது இல்லை. ஏன்னா அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம். It shows that I fear God. It shows that I worship him in awe. Hallelujah. It is very important. அது எதை காட்டுகிறது? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை காட்டுகிறது. அது எதை காட்டுகிறது? எனக்குள்ள தெய்வீக தேவ பயம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அதான் மூடர் ஞானத்தை என்ன செய்யறாங்க? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை. யாருக்கு ஞானம் கொடுக்கறதுல கர்த்தர்? அப்போ மூடனுக்கு ஞானம். அவன் படித்தவனா இருக்கலாம், பட் he is still a fool. What does it say in English for மூடனுக்கு? Fools. Fool is a fool. Though he is educated and knowledgeable, he is still a fool. நிறைய பேர் அறிவா பேசுறதுனால அவங்க அறிவாளிகள், ஞானிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அறிவு ஞானம் அல்ல. அறிவு ஞானம் அல்ல. ஞானம் தெய்வீகமானது. அதனால தான் மூடனுக்கு அதை என்ன செய்ய முடியாது? எட்டாத கனியாக தேவன் வைத்து விட்டார். அதுக்கு ஒரே கிரைட்டீரியா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 111:10, Psalms 111:10. நிற்கும். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, போதகங்கள் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. போதனைகளை கேட்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு போதனைகளை கேட்கிறீங்களோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா. ஆமென். The more you listen to the teachings of Bible, of the word of God, the fear of God will come in your life. The more you hear the word of God. அதிகமாய் வசனத்தை கேட்க, அதிகமாய் போதகத்தை செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறதை போதிக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நமக்கு போதகத்தை கேட்பதினால் தான் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். அப்போ போதகம் என்ன செய்யுது? நம்மளை கடிந்து கொள்கிறது. போதகம் நம்மளை என்ன செய்யுது? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஞானவானை கடிந்து கொள். வசனம் வாசிங்க. 9. இப்போ நீதிமொழிகள் 9:10 படித்தோம் இல்லையா? அதில் 7, 8, 9 படிங்க. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்சை அடைகிறான். லச்சை அடைகிறான்னு தெரியுமா? அவமானம் அடைகிறான். பரியாசக்காரனை கண்டிக்காதங்கிறார் பைபிளில். நீ சுவிசேஷத்தை சொல்லும்போது ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான்னா அவனை போய் என்னப்பா நீ ஆண்டவருடைய வசனத்தை பரியாசம் பண்ணுறன்னு அவனை கண்டிக்காத, நீ அவமானப்படுவேங்கிறாரு. சபையில் வசனத்தை போதிக்கும் பொழுது ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான்னா அவனை கண்டிக்காத, நீ என்னாகுவ? வெக்கமடைவாய் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எஸ். சிலரை நான் சொல்கிறது, இந்த பரியாசம் பண்ணுறவங்கள விட்டுருங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்றது. காரணம் என்ன தெரியுமா? அவன் பரியாசக்காரன். சபைக்கு வேணால் பரியாசம் பண்ணுவான். சபைக்கு என்ன கண்ட உங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? எனக்கு எல்லாமே இருக்குது,
பரியாசக்காரர். இவர் யாரு? பரியாசக்காரர். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை துன்மார்க்கனை என்ன செய்யாதீங்க? கண்டிக்காதீங்க என்றார் ஆண்டவர். அப்புறம் வாசிங்க கீழே. பரியாசக்காரனை கடித்து கொள்ளாத, கண்டிக்கவும் செய்யாத. இப்போ புரிஞ்சுக்கணும், சிலரை சபையில் சிலரை நம்ம கண்டிக்கல, கடிந்து கொள்றதும் இல்லைன்னா பாஸ்டர் வந்து சிலரை மாத்திரம் ரொம்ப திட்டுவார். ஏன் திட்டுறாருன்னு அவன் புரிஞ்சுக்கணும். காக ஸ்தோத்திர ஆண்டவரே. புரியாதவங்களுக்கு புத்தியை கொடு. புரியலையா சிஸ்டர்? சிலரை நாங்கள் கண்டிப்பதில்லை. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லா வசனம் தெளிவா சொல்லுது. உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அல்லேலூயா. நான் திட்டின பிறகு என்ன நீங்க நேசிக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் ஞானம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? புத்தி வந்துருச்சு, தெளிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த பிறகு எங்க வர்றான்? புத்தி தெளியறதுக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்திருந்தானா சண்டை தான் வந்திருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு புத்தி தெளிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புத்தி தெரியாத வரைக்கும் நீங்கள் எங்கே வர முடியாது? அப்பா வீட்டுக்குள்ளே வந்து அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. நிறைய பேர் ஏன் இன்னைக்கு ஊழியம் செய்யறதில்லைன்னு தெரியுமா? அப்பாவுடைய அன்பு அவங்களுக்கு தெரியல. ஏன் ஜபங்களுக்கு வருவதில்லை தெரியுமா? அவங்க ஆராதனை மட்டும் போதும் நிறுத்திக்கிறாங்க. ஜபங்களை நம்ம புறக்கணிக்கிறோம். ஜபமே வேண்டாம், போதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போதும். கிடையாதுங்க. நீங்கள் பரியாசக்கார ரெஸ்ட்டில் வந்துடுறீங்க. ஏன்? போதும். அங்கே நம்மளை கடிந்து கொள்ள மாட்டாங்க, அங்கே என்ன நம்ம திட்ட மாட்டாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. நிறைய சபைகளில் இது நடந்துட்டு இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, யார் அங்கே இருக்கிறான்றத புரிந்து கொள்ளுங்க. யார் அங்கே இருக்கிறா? அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு இப்போ தெளிவு வந்திருக்குது? கொஞ்சம் சில விஷயங்களை நமக்கு என்ன செய்யுது? போதிக்கிறது. ஞானம் உள்ளவனுக்கு யாருக்கு போதகம் பண்ணு? போதகமே ஞானம் உள்ளவனுக்கு தான். கரெக்டா? யாருக்கு போதகம் பண்ணும்? ஞானம் இல்லாதவனுக்கு போய் போதகம் பண்ணும், நம்ம காலி ஆயிரும். அல்லேலூயா. அதனால ஞானம் உள்ளவர், நான் கர்த்தருடைய கிருபையால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களாம் ஞானம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏன்னா பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு என்ன செய்ய? போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான். அவன் என்ன ஆகுவான்? ஞானத்திலே தேறுவான், இன்னும் மேன்மை அடைவான். ஹல்லேலூயா. ஆமென். சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன். பசங்களை வாங்கன்னு வாங்கி விட்ருவேன். அவன் நினைப்பான், ஞாயிற்றுக்கிழமை இவர் இவ்வளோ நல்லா போதகம் பண்ணுறாரு, சனிக்கிழமை எங்களை இந்த வாட்டுறாரு, நான் ஓடியே போயிடுவான். அதையும் தாண்டி 2-3 பேர் இருக்கானுங்க. பாதி பேர் வந்தெல்லாம் ஓடி போயிட்டான். அதெல்லாம் முடியல, அவனுங்களால நினைச்ச முடியல, தாக்கு பிடிக்கவே முடியல. அப்போ நினச்சி இதெல்லாம் தேராது, போயிரு தேர்றது மாத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுப்பா? ஆமென். தேர்றது தான் நிற்கும். வசனம் சொல்லுது. அப்புறம் வாசிங்க. ஞானத்திலே தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். பைபிள் எவ்வளோ அழகான புத்தகம், எவ்வளோ அருமையாக ஒரு மனுஷனை அக்கு வேற ஆணி வேற பிரித்து யார் எப்படிங்கிறத காட்டுது, யாருக்கு என்ன சொல்லணுங்கிறத கூட காட்டி கொடுக்கிறது பைபிள். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு போதனை பண்ணுங்கிறார், ஞானமானுக்கு என்ன செய்ய? போதகம் பண்ணு. அவன் அறிவில், அவன் ஞானத்தை, அவன் இன்னும் நீ ஞானமாகுவாய். ஹல்லேலூயா. தட்ஸ் வை அயன் ஷார்பன்ஸ் அயன். இரும்பு தான் இரும்பை கருக்காக்கும். அப்படின்னா இரும்போட இரும்பு சேர்ந்தாதான் அது ஷார்ப் ஆகிட்டே போகும். அலுமினியமே இரும்பு சேர்ந்தா அலுமினியம் தாங்காது. அயன் அண்ட் அயன் வில் ஷார்பன் ஈச் அதர். ஞானமுள்ளவர்கள் இன்னொரு ஞானமுள்ளவனை இன்னும் ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் போதகத்தை அதிகமாக என்ன செய்யணும்? கேட்கணும். வசனம் வரும்பொழுது நீங்கள் கேட்கணும். வசனத்தை கேட்க நீங்கள் எப்படி ஆகுறீங்க? ஷார்ப்பாக மாறிட்டே வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. 8-12 2 வசனத்தையும் வாசிப்போம். பிரசங்கி 12-13, பிரசங்கி 8-12. எக்லிஷியாஸ் நெக்ஸ்ட் புக். எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? 12-13 12-13 வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதிலே 11 படிங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
அப்போ ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும். தாற்றுக்கோள்கள்னா என்ன? லைக் எ ஷார்ப் ஸ்டிக். தாற்றுக்கோள்னா அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற குச்சி. என்னது? எதுக்கு வாத்தியார் கையில் குச்சி இருந்தப்போ பசங்கள்லாம் ஒழுங்காக இருந்தாங்க. இப்போ வாத்தியார் கையில் குச்சி இல்லைன்னு பசங்களாம் என்ன ஆயிட்டாங்க? அப்போ ஞானமான போதனை என்பது என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுகிற போதனை தான் ஞானமுள்ள போதனை. ஆமாம், பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதனால தான் ஞானிகளுடைய வார்த்தைகள் தாற்றுக்கோள்கள் போல இருக்கும். அப்படின்னா அடிக்கிற குச்சி மாதிரி இருக்குமா. நமக்கு எப்படி தெரியும்? என்னடா இவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்ற நமக்கு தோணும். ஆனால் பைபிள் கீழே வாசிங்க. சங்கத் தலைவர்களால் அறியப்பட்ட ஆணிகள் போலவும், சங்கத் தலைவர்களால் இயேசு கையில் அடித்த ஆணி மாதிரி இருக்கும். அது சங்கத் தலைவர்களால் அடிக்கப்பட்ட ஆணிகள் அடித்தா, ஆணி ஒரு மனுஷன் கையில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? சில போதனைகள் நமக்கு வழியை கொண்டு வரும், ஆனால் அது நல்ல வழி. அது நம்மளை என்ன செய்யுது? ப்ரிப்பேர் பண்ணுகிற நல் வழிகள். அல்லேலூயா. ஞானம் என்பது ஏதோ ஒன்று பேசுறது ஞானம் அல்ல. தேவன் பேசுகிற ஞானம் சில நேரத்தில் காற்றுக்கோள்கள் போலவும் ஆணிகள் போலவும் நமக்கு என்ன செய்யுது? இருக்கிறது. அதிலே வாசிங்க 8:12. பிரசங்கி 8:12. 8:12. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க எவ்வளோ தெளிவாக ஒரு வசனம் போட்டிருக்கு. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறான். எவ்வளோ பாவம் செய்கிறான், அவனுக்கு ஒரு வியாதியும் வர மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு கஷ்டமும் வர மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு குஷ்டமும் வர மாட்டேங்குது, நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க. இதை தான் பைபிள் இங்கே சொல்கிறார். பாவி ஆண்டவர் புரியுதா? இப்போ பாவி பரியாசக்காரன் ஆண்டவரே கடிந்து கொள்றதில்ல. போட போ. ஞானம் உள்ளவனை வெளுத்து விடுறாரு. இன்னும் சரியா எத்தனை பேர் புரியுதுப்பா? வீட்டில் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும், நல்லா வேலை செய்யும், அம்மா அதை தான் அதிகமாக வேலை வாங்குவாங்க. ஆனால் ஒன்று கெட்டதாக இருக்கும், அதுகிட்ட பேசுறதுக்கு சும்மாவே போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்? அதுகிட்ட பேசுனா நம்ம கரைப்படுவோம். ஆனால் இது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, இதை இன்னும் என்ன செய்யலாம்? நல்லா பயன்படுத்தலான்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? பயன்படுத்துறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுப்பா? ஆமென். அதனால் ஆண்டவர் உங்களை மிதிக்கிறாருன்னா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. புரியலையா? புரியலையா? நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க ஆண்டவர். அதனால உங்களை இன்னும் என்ன செய்கிறாரு? இன்னும் உங்களை சுத்தமாக்கி நல்லா இன்னும் உங்களை மெருகேற்றி ஞானமும் அதிகமான ஞானத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறாருன்னு புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்கிறாரு, அவருக்கு தேவனுக்கு அஞ்சி அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து, அப்புறம் அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ இவெல்லாம் ஞானம் இல்லாதவன், கர்த்தருக்கு பயப்படல, அவன்லாம் அப்படி இருக்கிறான், தாறுமாறாக இருக்கான். ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஆண்டவர் ஒன்று வச்சுக்கிறாரு. என்ன டேன்னு ஒன்று வச்சுக்கிறாரு? ஆமே. நீ செஞ்ச எல்லா நன்மை தீமைக்கும் ஆண்டவருக்காக நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும், ஆண்டவருக்காக நீ அடைஞ்ச ஒவ்வொரு உபத்திரத்துக்கும் வேதனைக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? பலனை வைத்திருக்கிறார். அன்னைக்கு வந்து சொல்வார், என்னை உண்மையும் எனக்காக நீ பயந்து இந்த உலகத்தில் கர்த்தருக்கு நீ பயந்து நீ நடந்த, உனக்கான சுதந்திரத்தில் நீ என்ன செய்? பிரவேசி அப்படின்னு ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் வேல்யூவேட் பண்ணுறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். ஞானத்தை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் இதே பற்றி என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென்.